சொந்த கடையில் ஸ்டாஃப் இல்லாட்டி மங்கு ஜாமான் எடுக்கிறது ஒரு பாஸுக்கு கேவலம் இல்லையா? இல்லை மேசை துடைக்கிறது கேவலம் இல்லையா? அதுவும் கஸ்டமர் இருக்கிறப்ப. என் தம்பி ஒரு குவாலிஃபைட் ஷெஃப்பு, அவன் மங்கு ஜாமான் எடுத்துக்கிட்டு இருக்க, மேசை துடைச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு அப்புறம் வெயிட்டர் வேலை பார்த்துடுது கேவலம் வேலையில் என்னங்க கேவலம் இல்லை. இது நம்மளோட கடை, நம்ம தான் இறங்கி செய்யணும். முன்னுக்கு ஸ்டாஃப் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது? நம்ம தான் எல்லா வேலையும் போட்டு செய்யணும். நம்ம மனசாட்சிக்கு விரோதமான செயல் மட்டும்தாங்க கேவலமான செயல். மற்றபடி எல்லா வேலையும் நல்ல வேலை. நான் ஒத்த மனுஷன் முன்னுக்கு கஷ்டப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு என் ஹோல் கிச்சன் டீமும் முன்னுக்கு இறங்கி வந்துட்டு சர்விங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நேற்று ரொம்ப ஸ்லிக்கேவாகிருக்கும். ஸோ நீங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து மேசை துடைச்சிக்கிட்டு இருப்பேன், பின்னாடியிருந்து குடுன்னு வந்துட்டு நீங்கள் மேசை துடைக்காதீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் துடைக்கிறேன்டா நீ எடுத்துகிட்டு போன்னு விரட்டிக்கிட்டு இருந்தேன். டாக்குமெண்டேஷன் ஒழுங்காக செய்யாததுனால ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். அதனால் என் ஃப்ரண்ட் டெஸ்க் கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்குது, பிரச்சனை இல்லை. பின்னாடி உள்ளவங்க வந்து எனக்கு கன்று மாரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஹாலிடே டைமில் நாங்கள் கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான், இருந்தாலும் ஸ்டாஃப் பற்றாக்குறையாக இருக்கிறனால கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஸ்டாஃப் கிடச்சோன்னே எல்லாம் சரியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நாங்களே ஒரு 2 ஆளாக 3 ஆளாக எங்களோட எனர்ஜியை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் வந்துடுங்க. எங்களுக்கு எப்படி இந்த சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன கரெக்டாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்போம். நன்றி.